வெளிப்படையா வந்து பெரிய ஒரு அடியாக இருக்கும் பாகிஸ்தானுக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா எதிர்பார்த்த ரீதியாக நடந்திருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சந்திப்பு. இரண்டு தலைவர்களும் கொடுத்திருக்கிறது தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்க ஒன்றுபட்டு செயல்படுவோம்ங்கிறது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். அதை வச்சுட்டு நம்ம உடனே வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நிச்சயமா திரு சையத் அலாவுதீன் அவர்களையும் வந்து ஒரு சர்வதேச தீவிரவாதியா அறிவிக்கிறது நிச்சயமா இந்தியாவுடைய ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கிறது. அது அமெரிக்கா செஞ்சிருக்கிறாங்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அல்ல. இந்த விஜயத்தின் போது பெரிய அளவுல ஒன்னும் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்கள் போடப்பட மாட்டாதுன்னு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. பெரிய அளவுல எந்த பெரிய அக்ரிமெண்ட்டும் நம்ம சைன் பண்ண போறது இல்லை, இது பொதுவான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது தான் தெளிவாகவே விளக்கப்பட்டிருந்தது. அந்த ரீதியாகத்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருந்தாலும் இது ஒரு பெரிய மாற்றத்தை உடனடியாக ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. டாக்டர் சுமன் சி ராமன், அதாவது தீவிரவாதத்தை தாண்டி இவர்கள் வேற என்ன விஷயங்கள் குறித்து விவாதித்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்க விரும்புறீங்க? நிச்சயமா நமக்கு அந்த H1B விசா பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அதை பற்றி விவாதித்தார்களா என்பது ஸ்பெசிபிக்காக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் நிச்சயமா வந்து அதை பற்றி பேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுல ஏதேனும் மாற்றம் வரப்போகிறதா அப்படிங்கறது பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமா ட்ரேட், அதாவது ப்ரொடெக்ஷனிசம், அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ங்கிறது அவருடைய திரு ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற அந்த ஸ்லோகன். அதனால வந்து பெருமளவுல உற்பத்தி வந்து அமெரிக்காலேயே செய்யணும், அமெரிக்க ஊழியர்களே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்லாம் அவர் பாடுபட்டு இருக்காரு. அதனால வந்து இந்தியாவுக்கு நிச்சயமா பாதிப்பு ஏற்படும். எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நிச்சயமா இதுவும் ஒரு ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. அதை பற்றி பேசியிருப்பார்கள் நிச்சயமாக. டாக்டர் சுமன் சி ராமன், இரு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில மற்ற நாடுகள், அதாவது இருவரும் முதல் முறையாக அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் பிரதமர் இந்திய பிரதமர், இவர்களுடைய சந்திப்பை மற்ற உலக நாடுகள் எப்படி பார்க்கிறார்கள்? இந்தியா பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அதாவது எப்பவுமே வந்து ஒரு முதல் சந்திப்பு அப்படிங்கிறது இரண்டு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சந்திப்பாக, ஏன்னா இது வரைக்கும் அவங்க சந்தித்தது இல்லை, தொலைபேசி மூலமா பேசிட்டு இருக்காங்களே தவிர சந்திக்கிறது முதல் சந்திப்புங்கிறது நிச்சயமா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை ராப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இரு தலைவர்களிடையுமே. தொடர்ந்து ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்பட்டால் எவ்வாறு அதை தீர்த்து வைப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கும் என்று நம்பலாம். ஆனால் மற்ற உலக நாடுகள் எல்லாம் வந்து நிச்சயமா வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள். கடந்த சில ஆண்டுகளாக அந்த உறவு மேலும் வலுவடைந்திருக்கிறது. அந்த ரீதியாக உலக நாடுகள் வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமா சீனா பார்த்து கொண்டிருக்கும், பாகிஸ்தான் பார்த்து கொண்டிருக்கும், மற்ற நாடுகளும் நோக்கி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இது வந்து இந்த சந்திப்பை நாம் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை என்று, இந்திய அமெரிக்க உறவுகளில் திருப்பு முனை என்றோ இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு என்று நாம் கூற முடியாது. இது ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்த சந்திப்பு எவ்வாறு உதவுகிறதுங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த பர்டிகுலர் மீட்டிங்கை நம்ம எடுத்துக்கணும். பதன்கோட் தாக்குதல் சம்பவம் மற்றும் இரட்டை மாடி கோபுரம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. இது தொடர்பாக இரு நாட்டு இடையேயான அந்த புலனாய்வு அமைப்புகள் ஒரு உறவு மேற்கொள்ளப்படும், அவர்களோடு சேர்ந்து இணைந்து செயல்படுவோம், இது குறித்த வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? இல்ல, நிச்சயமா வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அண்ட் கோஆபரேஷன் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதாவது திடீர்னு என்று இப்பதான் வந்து இதை பத்தி பேசுறாங்கன்னு இல்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதை மேலும் எவ்வாறு வலுப்படும் அப்படிங்கறது பார்க்கணும். அப்கோர்ஸ் ரெண்டு முக்கியமான விஷயம், அந்த 100 F-16 ஏர்கிராப்ட் இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான ஒரு திட்டம், அது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக அதில் மகிழ்ச்சி இருந்திருக்கும். அதே போல இந்த ட்ரோன்ஸ் கொடுக்குறாங்க, அட்டாக் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற ட்ரோன்ஸ் இல்லைனாலும் சர்வேலன்ஸ், அதாவது உளவு பார்ப்பதற்கான ஒரு ட்ரோன்ஸ் வந்து அமெரிக்கா கொடுக்கும் அப்படிங்கறதும் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஓரளவுக்கு வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஆனால் அடிப்படையாக வந்து ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதுவும் வந்து உண்மையா சொல்லணும்னா அது எதிர்பார்க்கல. இது ஒரு இனிஷியல் மீட்டிங்ல என்னெல்லாம் நாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் வந்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிறது.